இந்த உலகத்தில் வந்து வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மனிதர்களை துன்புறுத்துறாங்க. மனிதர்களை அடிமைப்படுத்துறது இன்னொருத்தரை நீங்கள் வேலை வாங்குறீங்களா தொழிலில், அதுவே என்ன தெரியுமா, நீ மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். நீ மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தன்னா இன்னொருத்தர் வேலையை வாங்க மாட்டேன். அதுவே வந்து ஒரு வன்முறை தான் அது. அதை செய், இதை செய், எனக்கு இதை செய், நான் உனக்கு சம்பளம் தரேன், இந்த வேலையை நீ எனக்கு முடிச்சு கொடு, ஏன் இன்னும் நீ பண்ணலை, நீ ஒழுங்காக பண்ணுறதா இருந்தால் இல்லைன்னா ஒன்று அனுப்பிச்சிடுவேன் வேலையை விட்டு. நல்லா பண்ணால் பாராட்ட வேண்டியது. சூப்பர் சூப்பர், செமையாக பண்ணிட்டீங்க, உண்மையிலே சாதாரண இதே கிடையாதுங்க, செமையாக ஒர்க் பண்ணிட்டீங்க, நல்லா ஒர்க்கு, உங்களுக்கு திறமைங்க. அதுவே பண்ணலன்னா, என்ன சார் நீங்கள் ஒழுங்காக பண்ண வேணுன்னா ஏன் இங்கே வரீங்க, போயிடுங்க, நீங்கள் உங்கள் சீட்டை கிழிச்சாச்சு, நீங்கள் நல்லாவே வேலை செய்யலை, எது என்ன அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நல்லா வேலை செய்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. நல்லா வேலை செய்ய சும்மா இருந்து பாருங்கள், உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க, உங்களை அவமதிப்பாங்க. மரியாதை எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவமரியாதை கிடைக்கும். அந்த பயத்தில் தான் நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க. எங்கே அவமதித்து விடுவார்களோ என்கிற பயத்தில் நன்றாக வேலை செய்கிறீர்கள். நன்றாக வேலை செய்வதால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. ஆனால் மரியாதை கிடைக்குது, அதனால தான் நான் நல்லா வேலை பார்க்குறேன், நீ ஏன் நல்லா வேலை பார்க்குற அப்படின்னா எனக்கு மரியாதை கிடைக்குது, அப்படி இல்லை. அவமரியாதை கிடைத்துவிடும் என்கிற பயத்தில் நன்றாக வேலை செய்கிறீர்கள். உங்கள் தொழிலில் நன்றாக வேலை செய்வதால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. அடிப்படையில் நீ நன்னா வேலை செய்யணும்னு வச்சுக்கோ, உனக்கு அவமரியாதை, ஒன்று அவமதிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று பயந்து தான் நீ நல்லா வேலை செய்கிற. நல்லா வேலை செய்கிறனால உனக்கு மரியாதை கிடைக்குது. இதுதான் வந்து இப்போ வேலையில் நடக்கும். அப்போது இதுவே ஒருத்தர் வேலை வாங்குறதே இருக்குல்ல, இன்னொருத்தர் கீழே போயிட்டாலே உனக்கு அவமானப்படுத்தப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்துடும். இன்னொருத்தர் கீழே நம்ம வேலை பார்த்தாலே நம்ம அவமானப்படுத்தி விடுவார்களோ, அது நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ ஏதாவது தப்பு பண்ணுவீங்க, திட்டுவாங்க, நல்லது பண்ணால் பாராட்டுவாங்க. ஆக தப்பு பண்ணால் அவமானப்படுத்துவாங்க, நல்லது பண்ணால் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும், மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலையோட தன்மையாக தான். அதனால் பிறரை வேலை வாங்குவதே ஒரு வன்முறை தான். ஒரு மனிதர்களை நீ அவமானப்படுத்துகிற அப்படின்னு அர்த்தம். உனக்கு வந்து வேலை தான் முக்கியமே தவிர, வேலை நடந்ததுன்னா நீ பாராட்டுற. வேலை மனுஷங்க முக்கியம் இல்லை. மனுஷங்க முக்கியம் இல்லைங்கிறனால தான் நீ இன்னொருத்தர வேலையே வாங்குற. வேலை வாங்குறதே தப்பு. உதவி கேட்கலாம் உங்கள் நண்பர்கள்ட்ட, எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணி கொடுங்களேன், 5 நிமிஷம் உதவின்னா 5 நிமிஷம் தான் பண்ணணும், 10 நிமிஷம் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நேரம் வேலை வாங்குறது இருக்குல்ல, அதுக்கு ஈடாக தான் பணம் கொடுக்குறீங்க. இப்போ நண்பர்னால் ஒரு 5 நிமிஷம் உதவி கேட்பீங்க, அதுக்கு ஈடாக பணம்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உதவின்னா அது 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. உங்கள் நண்பர்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக வேலை வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்கள் கூலி கொடுக்கணும், அது உதவி கிடையாது. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வேலை வாங்குறது இருக்குல்ல, அதுவே நீ வந்து ஒரு வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த மாதிரி வேலை வாங்க மாட்டீங்க. இந்த வேலையே உங்களுக்கு வேண்டாம், எதுக்கு மனிதர்களை போட்டு வேலை வாங்கிட்டு நம்மளை மாதிரி மனுஷங்களை போட்டு நாம் ஏன் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேலையை தியாகம் பண்ணிடுவீங்க. மனித உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவ்வளோ, அந்த அளவுக்கு மனித உணர்வுகள். ஒருத்தர் வேலை வாங்குறது நல்லது கிடையாது, தப்பு, அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்க நம்ம வேலை வாங்குகிறோம், அதை செய் இதை செய்யணும், அதிகாரம் பண்ணுறோம், அதெல்லாம் நல்லதே கிடையாதுப்பா, மனுஷங்களை போய் நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு ஆள் தானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து வேலையே வாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, எனக்கு மனித உணர்வுலாம் முக்கியம் கிடையாது, எனக்கு வேலை தான் முக்கியம்னு நினச்சேன்னா அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன், மனிதர்களே வேலை வாங்குவேன். சீக்கிரம் முடிங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க, சீக்கிரம் வேலையை முடிங்க, சும்மா இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் சும்மாவே இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வேலை முடிக்கிறீங்க, தயவுசெய்து ஒழுங்காக பண்ணுறதா இருந்தால் வாங்கப்பா, எல்லாம் வராதிங்க வேலைக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துவாங்க. அதனால் இன்னொருத்தர் கீழேருந்து வேலை பார்க்குறதுக்கு பாருங்கள், அதுவே பெரிய வன்முறை தான். நீ மனுஷங்களுக்கே முக்கியத்துவம் இல்லை. அதாவது உனக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா மனுஷங்களை அடிமைப்படுத்திடுவேன், நீ அடிமை ஆக்கிடுவேன். அடிமைகளுக்கு கொடுக்கக்கூடிய பணம் தான் ஊதியங்கிறது. சேலரி அப்படின்றது என்னது, சம்பளங்கிறது என்னது, அடிமைகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அடிமைகளின் வேலைகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை தான் அந்த சம்பளன்றது. உனக்கு வேலை நடக்கணும்னா மனிதர்களே அடிமைப்படுத்துவேன். உனக்கு வேலை நடக்கணும்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட கூலி கொடுத்து வேலை வாங்குவேன். நீ எப்போ அந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுப்பா, உனக்கு ஒரு நாள் சம்பளம் தரேன்ட்டுருவேன். அப்புறம் ஒரு பெரியவர் இருப்பார், ஐயா பெரியவரை இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, இந்த வேலை உங்களுக்கு தெரியும்ல, இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தரேன், எனக்கு இந்த வேலை ஆகணும், சீக்கிரம் செய்கிறீங்களா, சீக்கிரம் வேலை ஆரம்பிங்க, வேகமாக பண்ணுங்க, என்ன மனசு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, சீக்கிரம் முடிங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்பப்போ கதை பேசிகிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வேலை தான் முக்கியம். வேலை நடக்கணும்னா மனிதர்களையும் அடிமைப்படுத்துவாங்க, அடிமைப்படுத்தி சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை சமாதானப்படுத்துவாங்க. அதனால் இன்னொருத்தரை இந்த மாதிரி கூலி கொடுத்து வேலை வாங்காதீங்க. பிறரிடம் வந்து உதவியை மட்டும் பெறுங்கள், பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்காதீர்கள். ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, நம்ம கஷ்டமான வேலைகளை செய்கிறோம், அதனால தான் பிறரை அடிமைப்படுத்துகிறோம். நம்ம எளிமையாக வாழ்ந்தோன்னு பிறரை வேலை வாங்காத, கூலி கொடுத்து வேலை வாங்காத வாறு நம்ம வாழ்க்கையை எளிமைப்படுத்தணும். அப்போ தான் நம்மளால் வந்து பிறரை வேலை வாங்க முடியாது.
நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கணும். யார்கிட்ட தற்சார்பு வாழ்க்கை முறை. எனக்கு தேவையான ஆடையை கூட இப்போ நான் நெசவாளி, நமக்கு தேவையான ஆடையை அவர் நெய்கிறார், அதுவே தப்பு. நெசவாளி சலூன் கடைக்காரர் உங்களுக்கு தேவையான முடியை வெட்டுறாரு, அப்புறம் மருத்துவர் உங்களுக்கு தேவையான மருத்துவத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களாம் நமக்கு என்ன அடிமைகளாக என்ன? நீ வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு குடலெல்லாம் புண்ணாகி மருத்துவர்கிட்ட போவ, அவர் உனக்காக படிச்சுட்டு காத்து கிடப்பாரா? நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு வரப்பா, குடலில் புண்ணு வாங்கிட்டு, அல்சர் வாங்கிட்டு, அல்லது நோயை வரவழைச்சிக்கிட்டு, சுகர் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிட்டு சுகர் வந்து வருவேன், அதை குணப்படுத்துறதுக்காக அவர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வருவார். அப்போ அவரை நீ அடிமையாக நினைக்கிறல்ல. மருத்துவர் இருக்காங்கப்பா, நாம ஏன் கவலைப்படணும், காசு கொடுத்தா வைத்தியம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறல்ல. அந்த மருத்துவர்னா உயர்ந்தவர் அப்படின்னு இல்லை. நீ என்ன நினைக்கிற? மருத்துவர் ஒரு அடிமையாக தான் நினைக்கிற. அவருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நமக்காக ஒருத்தர் எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும், நாம் உணவில் கட்டுப்பாடாக இருப்போம், கட்டுப்பாடாக சாப்பிட்டு நோய் வராமல் இருந்தால் அவருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்க தேவையில்லை, நமக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி யோசிக்கணும். எதுக்கு நாம் வந்து காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்க ஆரம்பிக்கணும்? நம்ம வந்து குடிசையிலே நாமளே கட்டிக்கலாமே. எதுக்கு ஒரு இன்ஜினியரை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லா இன்பத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு படிப்புன்னு இருக்காங்களே இந்த இன்ஜினியர்? நமக்காக தானே, நம்ம ஆசைக்காக தானே. நம்ம ஆசையை தியாகம் பண்ணோம், நம்ம காங்கிரீட் கட்டடமே வேண்டாம், குடிசையில் வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தர் எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தாதீங்க, இன்னொருவரை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாதீங்க. மறைமுகமாகவோ நேரடியாகவோ யாரையும் கஷ்டப்படுத்தவே கூடாது. அதுதான் இடையூறு, பிறருக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை என்பது. பிறரை வேலை வாங்காதீர்கள், கூலி கொடுத்து வேலை வாங்காதீர்கள். உதவி கேளுங்க. உதவி யார்கிட்ட கேட்பீங்க? உங்கள் உறவினர்கிட்ட கேட்பீங்க, நண்பர்கிட்ட கேட்பீங்க. உதவி செய்யணும்னா எவ்வளோ நேரத்தில் அது செய்யப்படும்? அரை மணி நேரத்தில் செஞ்சு கொடுப்பது. அதிகபட்சமாக அரை மணி நேரத்தில் ஒரு உதவியை உங்கள் நண்பருக்காக, உங்கள் அப்பாவுக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, அம்மாவுக்காக செஞ்சு கொடுப்பீங்க. அதுக்கு மேலே எல்லாம் யாரும் கூலி கொடுக்காமல் ஒரு உதவியை செய்ய மாட்டாங்க. அதுக்கு மேலே போனால் கூலி கொடுக்கணும். கூலி கொடுத்து ஒருத்தர்கிட்ட வேலை வாங்காதீங்க. அப்படி வாங்குறதுனால தான் இந்த உலகம் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த உலகம் ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது? கட்டடம், வானூர்தி, கப்பல் அப்படின்னு பிரம்மாண்டமாக இருக்க காரணம் வந்து கூலி கொடுத்து வேலை வாங்குகிற நடைமுறை தான் காரணம். அப்போ எளிமையாக வாழ முடியாது. உனக்கு கஷ்டமான வேலைகள் செய்கிறதுக்கு நீ கூலி கொடுக்குற. கூலி கொடுத்து கஷ்டமான வேலைகளெல்லாம் செஞ்சு இந்த மனித வாழ்க்கையே இப்போ கஷ்டமாக போச்சு. வாழ முடியாத அளவுக்கு கஷ்டமாகி போச்சு. ரொம்ப போராட்டமாக இருக்குது. யாராலையும் மகிழ்ச்சியாகவே வாழ முடியல. அதனால் மனித வாழ்க்கை எளிமையாக இருக்கணும் அப்படின்னா கூலி கொடுத்து வேலை வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட உதவி கேளுங்க. நண்பர்கள்கிட்ட உதவிங்கிறது அரை மணி நேரத்துக்குள்ளே செய்யணும். 5 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரங்கிறது கூலிக்கான வேலை. அது உதவி கிடையாது. அதனால் உதவி செய்து வாழ வேண்டுமே தவிர கூலிக்கு வேலையாட்களாக மாறக்கூடாது. கூலி கொடுத்தா நீ யாருக்கு வேணாலும் வேலை செய்வ. உனக்கு ஒருத்தர் கூலி தர்றாருன்னா அவர் உன்னோட சின்னவராக இருப்பார். அவர் சொல்கிறத கூட நீ செஞ்சிருவியா? உனக்கு வயசுக்கு மரியாதை இல்லை. உன்னை விட சின்ன பையன், அவன் 30 வயசு தான் இருக்குது, உனக்கு 50 வயசு. அவர் கூலி கொடுக்குறாருங்கிறக்காக அவர் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க. அவர் யாருன்னே தெரியாது. அவர் பணம் தர்றாருன்னு ஒன்று யார் சொன்னாலும் செய்வியா? உனக்கு ஒன்றும் மரியாதை இல்லையா? உன்னோட சின்ன பையன் ஒருத்தன், 10 வயசு பையன் என்ன சொல்கிறான்? உனக்கு பணம் கொடுத்து உனக்கு நான் பணம் தரேன், நான் சொல்கிறத செய்யணும்னா நீ செஞ்சிருவியா? உன் வயசு 50 ஆகுது, 40 ஆகுது, செஞ்சிருவியா? உனக்கு ஒன்றும் மரியாதை இல்லை, ஒரு வயசு இல்லை. அப்போது அந்த மாதிரி பணத்துக்காக வேலை செய்யும்போது நாம் வந்து மான மரியாதை எல்லாம் இழந்துட்டு தான் அந்த பணத்துக்காக செய்கிற வேலையின் தன்மை இருக்கிறது. பணத்துக்காக வேலை செய்யாதீங்க. அப்போ தான் நம்ம மான மரியாதை எல்லாத்தையுமே இழந்துடுறோம். அதனால் எப்போவுமே வந்து உதவி மட்டும் செய்யுங்க, பிறருக்காக உதவி செய்யுங்க. தவிர பணம் கொடுத்து வேலை வாங்காதீர்கள். ஒருத்தர் உங்கள்கிட்ட பணம் கொடுத்து உங்கள்கிட்டருந்து வேலை கேட்டாலும் நீங்கள் செய்யாதீங்க. அப்படி தான் இனிமேல் வரப்போகிற உலகம் இருக்க போகுது. இதெல்லாம் எப்போ வரப்போகுது அப்படின்னா தற்சார்பு வாழ்க்கை முறை 2040 அப்புறம் வரப்போகுது. எல்லோரும் யார்கிட்டையும் கூலி கொடுத்து வேலை வாங்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையே எளிமையாக இருக்கும். நீ ஏன் கூலி கொடுத்து வேலை வாங்குற? உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிற, அதனால தான் கூலி கொடுத்து வேலை வாங்குற. நீ எளிமையானவராகிட்ட உன்னால் பணமே சம்பாதிக்க முடியல அப்படின்னா, இந்த உலகத்தில் பணமே அச்சடிக்கப்படவில்லை என்றால், பணமே இல்லைப்பா, டிஜிட்டல் முறையிலையும் இல்லை, காகிதமாகவும் இல்லை பணம் அப்படின்னா, யாருக்கும் நீ கூலி கொடுக்க மாட்ட. அப்புறம் வந்து யாரும் உனக்கு அடிமையாக வேலையும் பார்க்க மாட்டாங்க. கூலி கொடுத்தா அடிமையாக வேலை பார்க்குறதுக்கு மனிதர்கள் தயாராக இருப்பாங்க. ஆனால் நீ உன்னால் கூலி கொடுக்க முடியாத காலம் வரப்போகுது. பணமே செயலிழக்க போகுது. மனிதர்கள் இனிமேல் எளிமையானவர்களாகவும் மாறிவிடுவார்கள். உன்கிட்ட நிறைய பணம் எப்போ வருது? நீ கஷ்டமான வேலைகளை செய்யும்போது தான் உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியுது. இனிமேல் மனிதர்களுக்கு எளிமையானவர்களாக மாறும், கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு பணமும் கிடைக்காது. அதனால் பணத்தை கொடுத்து பிறரை வேலை வாங்கவும் வாய்ப்பு இல்லை. இனிமேல் மனிதர்கள் எளிமையானவர்களாக எப்படி மாறுவார்கள் அப்படின்னா, அவங்க வந்து அந்த வயசுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்வாங்க. காதல்னால் அது 18 வயசு 20 வயசில் காதல், அப்புறம் ஒரு கல்யாணம். எப்போவும் தனியாகவே இருக்க மாட்டாங்க. எப்போவும் வந்து வாழ்நாளில் யார் விட்டுட்டு போனாலும் அதுக்கு ஐயோ விட்டு போயிட்டான்னு புலம்பெல்லாம் மாட்டாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா உடனே மறு கல்யாணம் பண்ணு, சும்மாவே இருக்கக்கூடாது, சும்மா இருக்கிறது தான் கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தனிமையை தாங்க முடியாத ஒரு தலைமுறை வரப்போகிறது. நட்பு, நண்பர்கள் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா பாசம்,
அது இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம தனியாக இருக்கிறோம், தனியாக இருக்க வைக்கப்படுகிறோம். எப்படி மொபைல் ஃபோன் டிவி எல்லாம் கொடுத்து நம்மளை தனியாக இருக்க வைக்கிறாங்க, தனியாக இருக்க வைக்கிறாங்க. பரவாயில்ல, உறவு இல்லைன்னு கவலைப்படாதப்பா, அந்த மொபைலை பாருப்பா, அந்த டிவியை பாருப்பா அப்படின்னு நம்மளை இருக்க வைக்கிறாங்க. அது தப்பு. அது அது இல்லைன்னா நம்மளால் தனியாகவே இருக்க முடியாது. மனிதர்கள் பலவீனமான உறவு என்பது அவர்களுக்கு தேவை. அப்போ இனிமேல் பிறகுற பசங்க அப்படி தான் இருக்க போவாங்க. அவங்களுக்கு இனிமேலாம் டிவி மொபைலை கொடுத்து இனிமேல் வர தலைமுறையினரே சமாதானப்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்த முடியாது. அவர்கள் எப்போதும் உறவுகள் அவர்களுக்கு தேவை. உறவுகள் இல்லாமல் தனிமையாக அவர்கள் நான் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், உனக்கு நிறைய சம்பளம் தரேன்னு சொல்லி அப்போவும் நீ தனிமைப்படுத்துகிற அவங்கள. ஏன் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், ஏன் 10 மணி நேரம் வேலை பார்க்கணும், ஏன் நிறைய சம்பளம் கொடுக்குற? அப்போ தான் உறவுகளை பிரிந்து வேலை செய்வார்கள். அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு உறவுகளை பிரிஞ்சு 18 மணி நேரம் கூட அவங்க வேலை செய்வான், ஓவர் டைம் பார்ப்பாங்க, தூக்கம் இல்லைன்னா கூட வேலை செய்வாங்க. ஏன்னா பணத்தின் மீதான ஆசை, ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை. ஆடம்பரமாக வாழ்றதுக்கு பணம் தேவை, அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உறவுகளை பிரிந்து கொள்வதற்கு இனிமேல் வர தலைமுறையினர் உறவுகளை எக்காரணம் கொண்டு பிரிய மாட்டான். இன்றைக்கி உறவுகளை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. பணத்தின் மீதான ஆசையில் உறவுகளை பிரிய துணிந்து விட்டார்கள். காரணம் உறவுகளோட தன்மையும் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை, உறவினர்களும் மோசமாக இருக்கானுங்க. அந்த அளவுக்கு உறவுகளை பிரிய மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உறவுகளை இன்னும் உயர்ந்ததாக இல்லை, மட்டமாக இருக்குது. எல்லா சொந்தக்காரன் எல்லாம் மட்டமாக இருக்கான். அதனால் இவன் கூட வாழ்கிறதும் சரி, இவனை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம், நிம்மதியாவது இருக்கலாம், இவன் கூட இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி வெளியூர்களுக்கு ஓடி போயிடுறாங்க. சொந்தக்காரனோட லட்சணம் அப்படி. அப்போ சொந்தக்காரங்க எல்லாமே நல்லவங்களாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நேர்மையானவர்களாக நாகரிகமானவர்களாக மாறிவிட்டால், அன்பு நிறைந்தவர்களாக மாறிவிட்டால் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. சின்ன வயசில் அன்பாக வளர்க்கப்பட்டவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, உறவுகளை பிரிய மாட்டாங்க, நண்பர்களை பிரிய மாட்டாங்க. யார் அன்பாக வளர்க்கப்படலையோ, அவர்களுடைய சுற்றத்தார் அன்பாக இல்லையோ, அவங்க அம்மா அப்பா அன்பாக இல்லையோ, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா படிப்பு தொழில் இப்படி ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. இவனோட இந்த உறவுகளோடு கூட வாழ்வதை விட தனியாக பிரிந்து செல்வதே மேல் என்று நினைப்பார்கள். அதனால் இனிமேல் வர காலங்களில் உறவுகள் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை. பணம் முக்கியம்னு நினைக்கும் போது தான் பணத்துக்காக வேலை செய்கிறாங்க. அந்த வேலையும் கூட முக்கியம் இல்லை, உறவுகள் தான் முக்கியம். அப்படிங்கும்போது வேலை என்பது 2வது பட்சம்தான். வேலைக்காக மனிதர்களை அடிமைப்படுத்த மாட்டோம். ஒரு வேலை நடக்கணுங்கிறக்காகவோ பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காகவோ நம்ம இன்னும் மனிதர்களை அடிமைப்படுத்த மாட்டாங்க யாரும். மனிதர்கள் தான் மேலானவர்கள். அவர்களை அடிமைப்படுத்தினால் அவருடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்னா அந்த அளவுக்கு டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மனிதருடைய உணர்வுகளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கள மதிக்கணும், அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது இந்த உலகம் எளிமையாகிடும். இந்த உலகம் ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது? மனிதர்களை பற்றி கவலையே இல்லை. மனிதர்களை மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க, புளியிறாங்க. அவன் என்ன நினச்சா என்ன, நமக்கு வேலை நடக்கணும், அந்த நினப்பு தான் இந்த உலக பிரம்மாண்டமான வேலைகளை செய்கிறதுக்கு காரணம். அதுவே மனுஷங்க மனசு வேதனைப்படுமே, ஐயோ அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவன் நம்மளோட வயசாக இருக்காங்கல்ல, நம்ம வயசு தானே, அவங்கள போய் நம்ம எப்படி வேலை வாங்கலாம் அப்படிலாம் ரொம்ப உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும்போது யாரையும் வேலை வாங்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிப்பாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறை வந்துடும். அதுதான் இனிமேல் தற்சார்பு வாழ்க்கை முறை இதனால தான் வரப்போகுது. பிறர் மனதை புண்படுத்தி விடக்கூடாது. பிறரை வேலை வாங்குவதே பிறர் மனதை புண்படுத்துவது தான், பிறரை அவமானப்படுத்துவது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிறரை வேலை வாங்காத ஒரு வேலை வாங்க விருப்பமில்லாத ஒரு தலைமுறை வரும்பொழுது உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது, பிறரை வேலை வாங்கினா ஆடம்பரமாக வாழ முடியாது, வேறு வழியே இல்லாமல் எளிமையான வாழ்க்கையில் தள்ளப்படுவீர்கள். அப்பொழுது கூட மனிதர்கள் வேலை வாங்க மாட்டார்கள், அவமானப்படுத்த மாட்டார்கள். இந்த மனிதர்களை அவமானப்படுத்தி தான் நான் ஆடம்பரமாக வாழணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மனிதர்களை கஷ்டப்படுத்தி அடிமையாக நினச்சி அடிமையாக வேலை வாங்கி தான் நான் ஆடம்பரமாக வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மனித உறவுகள் மேன்மையானது, கடவுளுக்கு இணையானவர். கடவுள் தான் மனிதர்கள்னால் யாருன்னா கடவுள்னால் யாருன்னா மனிதர்கள் தான். அவங்கள அவமானப்படுத்தி அடிமையாக வேலை வாங்கி நான் ஒன்றும் ஆடம்பரமாக வாழக்கூடாது, எனக்கு எளிமையாகவே வாழ்ந்துப்பேன் அப்படின்னு வர்ற தலைமுறையினர் சொல்ல போகிறாங்க.